தினமும் அதிகாலை தொழுகைக்கு பின்னர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பள்ளிவாசலை விட்டு வேகமாக வெளியேறி மதீனாவின் எல்லையில் இருக்கும் ஒரு குடிசை வீட்டுக்கு செல்வதையும் சற்று நேரத்திற்கு பின்னர் அங்கிருந்து வெளியேறுவதையும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கவனித்தார். அபூபக்கர் என்ன நல்ல காரியம் செய்கிறார் என்பது பெரும்பாலும் உமர்களுக்கு தெரியும். ஆயினும் இந்த விஷயம் மட்டும் தெரியவில்லை. நாட்கள் நகர்ந்தன. ஹலீஃபா அபூபக்கர் அவர்களோ தொடர்ந்து அந்த குடிசை வீட்டுக்கு சென்று கொண்டே இருந்தார். அங்கு சென்று அவர் என்ன செய்வார் என்பது உமர்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஒரு நாள் அபூபக்கர் வெளியே சென்ற பின்னர் அந்த குடிசைக்கு சென்று என்ன நடக்கிறது என்று பார்த்தே தீர வேண்டும் முடிவுக்கு வந்தார் உமர் அலி. குடிசைக்கு நுழைந்தார். வயதான பார்வையற்ற நடக்க இயலாத ஒரு மூதாட்டி இருப்பதை கண்டார். பின்னர் குடிசையை கவனித்தார். கண்ட காட்சி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. கண் தெரியாத இந்த மூதாட்டி அபூபக்கர் அவர்கள் உறவினராக இருக்குமோ என்ற எண்ணத்தில் அவரிடம் உமர் கேட்டார். என்ன கேட்டார்? தினமும் ஒருவர் இங்கே வருகிறாரே, அவர் இங்கே வந்து என்ன செய்வார் கேட்குறார். மூதாட்டி சொல்கிறாங்க, அருமை மகனே, அல்லாஹ்வின் மீது ஆணை, அவரை குறித்து எனக்கு எதுவும் தெரியாது. தினமும் காலையில் இங்கே வருவார், வீட்டை துடைத்து சுத்தம் செய்வார், ஆட்டிலிருந்து பால் கறப்பார், எனக்கு உணவு சமைத்து தருவார், பின்னர் எதுவும் பேசாமல் திரும்பி விடுவார் அப்படின்னு அந்த மூதாட்டி சொன்னாங்களாம். அதை கேட்ட உமர் அவர்கள் குலுங்கி அழுதவராக வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். அபூபக்கர் மரணித்த பின்னர் அந்த மூதாட்டிக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்றும் அபூபக்கர் மரணமடைந்த செய்தி அந்த மூதாட்டிக்கு தெரிவிக்க வேண்டாம் என்றும் உமர் தீர்மானித்தார். அந்த குடிசைக்கு சென்றார். முதல் நாளே அந்த மூதாட்டி கேட்டார், உமது நண்பர் மரணித்து விட்டாரோ அப்படின்னு கேட்குறார். உமர் திடுக்கிட்டார். திகைப்புடன் கேட்டார், உங்களுக்கு எப்படி அது தெரிந்தது? மூதாட்டி சொல்கிறாங்க, நீ எனக்கு உண்ணத்தரும் பேரிச்சம்பழத்தை விதை நீக்காமல் தருகிறீர், உமது தோழர் விதையை நீக்கி தருவார், அதனால தான் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நடுநடுங்க துவங்கி விட்டார் உமர். நிற்க முடியாமல் தரையில் அமர்ந்தார். கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. அப்போதுதான் அந்த புகழ்பெற்ற அந்த வார்த்தையை கூறினார், உமக்கு பின்னர் வரவிருக்கும் கலீஃபாக்களுக்கு பெரும் சுமையை விட்டு சென்று விட்டீர் அபூபக்கரே அப்படின்னு சொல்லி. இப்போது நாம் அபூபக்கருக்காக அழுவதா, உமருக்காக அழுவதா, அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு அகன்று கொண்டிருக்கும் நல்ல பண்பாடு அழுவதா தெரியவில்லை. மரணிக்கும் முன் நல்ல சூடுகளை விட்டு செல்வோம். ஏனெனில் நாம் விட்டு சொல்லும் சூடுகள் அனைத்தும் பதிவு செய்யப்படுகின்றன. இவர்கள் விட்டு சென்ற சூடுகளை நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன் ஆயத்து வர போட்டாங்க. இந்த செய்தி சரியான செய்தியா? மின்ஹாஜ்ங்கிறவர் கோவையிலிருந்து கேட்டிருக்கிறார். அதாவது இவர் இந்த சம்பவத்தை வாசின்னு உங்களுக்கு விளங்கியிருக்கும். இந்த சம்பவத்தை எந்த ஒரு வரலாற்று நூலையும் நீங்கள் பார்க்க முடியாது. அறிவிப்பாளர் தொடரோடு எழுதப்பட்டிருக்கிற எந்த ஒரு கித்தாபுலையும் இப்படி ஒரு சம்பவம் கிடையாது. இது இப்னு கையும் அவருடைய நூலில் எழுதி இருக்கிறார் என்று சொல்லி சில பேர் பரப்புகிறார்கள். இப்னு கையுமுடைய நூலில் இது இல்லை. அப்போ இது எவனோ ஒருத்தன் விட்டலாச்சாரியார் கம்பெனியில் இருந்த ஒருத்தன் என்ன செய்கிறான், அவனாக இட்டு கட்டிக்கிட்டு அபூபக்கருக்கு புகழ் சேர்க்குறோம், உமருக்கு புகழ் சேர்க்குறோங்கிறதுக்காக வேண்டி எப்படிப்பட்ட ஆட்சி நடத்தினார்கள் அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி இது புனையப்பட்ட பொய்யான செய்தி. இப்படி ஒரு செய்தியை நீங்கள் எந்த கித்தாபிலும் எடுத்துக்காட்ட இயலாது. ஹதீஸ் நூல்களிலிருந்து என்ன செய்ய முடியாது, எடுத்துக்காட்ட முடியாது. அறிவிப்பாளர்கள் கூடிய நூலில் எடுத்துக்கிட முடியாது. ஆத்தன்டிக்கான நூல் என்று மதிக்கப்படுற எந்த நூலையும் இந்த சம்பவம் கிடையாது. அப்போ இது புழுகி இருக்கிறாங்க. இதெல்லாம் கட்டுக்கதை நினைஞ்சிருக்கேன், புழுகி இருக்கு. முதல்ல சிந்திச்சு பார்க்கணும். ஒரு ஊரில் ஒரு கலீஃபாவுக்கு இதான் வேலை. கலீஃபாவுக்கு இதே மாதிரி குடிசையில் இருக்கிற மாதிரி மூதாட்டி 1,00,000 பேர் இருப்பாங்க ஒரு நாட்டில். ஒவ்வொரு வீட்லேயும் இவர் செஞ்சிட்டு இருக்கக்கூடாது. கலீஃபா இப்படி உதவி செய்ய நினச்சா கூட ஒரு ஆளை கூப்பிட்டு அந்த மூதாட்டியை டெய்லி போய் கவனிச்சிக்க, நீ இதுதான் ஒரு அறிவாளி செய்கிற வேலையாக இருக்குமே தவிர இவர் அந்த ஒரு நாள் போய் இவர் போய் வீட்டை பெருக்கி சமைச்சு பால் கறந்து எல்லாம் கொடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் அவர் செலவழிக்கிற மாதிரி வருது. இந்த ஹதீஸ் பிரகாரம், இந்த கட்டுக்கதை பிரகாரம் அம்புட் நேரத்தில் அவர் இந்த நாட்டையே நிர்வகிக்கிற 1000 வேலைகளை செய்யலாம். அப்போ ஒரு கலீஃபாக்கள் இந்த மாதிரி வீட்டை தேடி போய் அவங்களுக்கு பால் கறந்து கொடுத்து தொடச்சி சுத்தப்படுத்திட்டு வர்ற இதெல்லாம் கலீஃபாக்கள் செய்கிற வேலை. இதெல்லாம் கலீஃபாக்கள் உத்தரவு இப்படி செய்கிறதா இருந்தால், அந்த மாதிரி மூதாட்டி ஒருத்தங்க இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த ஒரு மூதாட்டி தான் இருப்பாங்களா, மதீனாவில் மட்டும்தான் இருப்பாங்களா, நாடு முழுவதும் இருக்க மாட்டாங்களா? அந்த மூதாட்டியெல்லாம் கவனிக்கணுமே. அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? அப்படி இருந்தால்
அது ஆட்சியாளர்களுக்கு திட்டம் தான் தீட்டுவார்களே தவிர அவரே போய்கிட்டு இது மாதிரி 5 மூதாட்டி இருந்தாங்கன்னு வைங்க, டோட்டலாக அவரோட லைஃப் அதிலே சரியாக போயிடும். அந்த மாதிரி நல்ல வேலைக்கு ஒரு மூதாட்டிக்கு அதை நிப்பாட்டிக்கிட்டாங்க. ஒரு 5 இருந்துச்சுன்னு வைங்க, காலைல 6லேருந்து 10 வரைக்கும் அந்த மூதாட்டி, 10லேருந்து லோஹர் வரைக்கும் இந்த மூதாட்டி, லோஹர்லேருந்து அசர் வரைக்கும் இந்த மூதாட்டி, அசர்லேருந்து மகரிப் வரைக்கும் அந்த மூதாட்டி, மகரிப்லேருந்து இஷா வரைக்கும் இந்த மூதாட்டி படுத்து தூங்கிட வேண்டிய நாட்டை நாசமாக்க வேண்டியதான். அப்போ ஒரு ஹலீஃபா என்பவருக்குன்னு சில பணிகள் சிறப்பு சேர்க்கணுன்னு இப்படி கதையை விட்டு அடிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு ஹலீஃபா உள்ள ஒரு சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலராக இருந்தால் கூட அவர் உதவி செய்ய நினச்சி அவரை போய் செஞ்சுட்டு இருப்பார். பொறுப்பாளர்கள் தனக்கு கீழே உள்ள ஆட்களை வச்சு தான் வேலை வாங்குவாங்க. அப்படிப்பட்டவர்களாக தான் அபூபக்கர் இருந்தார்களே தவிர இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு அறிவற்ற ஒரு ஆளாக அவர் இருக்கவில்லை. அபூபக்கராக இருந்தாலும் உமராக இருந்தாலும் சரி, இதெல்லாம் அறிவற்றவர்கள் செய்கிற ஒரு வேலை. அவர்களுக்கு இருக்கிற எத்தனையோ பணிகளுக்கு மத்தியில் இந்த ஒரு மூதாட்டி டெய்லி தேடிக்கிட்டு போகிற விஷயம்லாம் இப்படிலாம் கிடையாது. அப்படி இதே மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. இது மாதிரி உள்ள விஷயங்கள் அப்படி இருந்தார்களே, ஆனால் அவங்களெல்லாம் கவனி தேவையானது கொடுங்க, போய் பாஞ்சிக்கிறங்கன்னு எத்தனையோ அரசாங்கத்தில் ஊழியர்கள் இருப்பாங்க. அப்படி சிந்திச்சு பார்த்தா கூட இந்த மாதிரி கதை எழுத மாட்டாங்க. ஒரு ஹலீஃபாக்குன்னு என்ன, அவர் என்ன எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தில் கட்டி ஆண்டிருக்கிறார் அவர். சரி, அவர் பல நேரங்களில் படை நடத்தி வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போயிட்டார். அப்போலாம் யார் பார்த்துக்கிட்டா? அப்போ இந்த மூதாட்டி என்ன செய்யும், யார் போய் பார்த்துருப்பான்னு கேட்குறேன். அப்போ டெய்லி சுப தொழுதுட்டு அந்த மூதாட்டி வீட்டுக்கு போகிறது தான் வேலைங்கிற மாதிரி அதை இவர் உட்காந்து கவனிச்சு இவர் அதே மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறார். உமருடைய காலத்தில் எவ்வளோ இத்தனை நாடுகளோட சண்டை, இது படை அனுப்புவதா செய்வது, எவ்வளோ திட்டங்கள் தீட்ட வேண்டி இருக்கிறது, எவ்வளோ பெரிய நிர்வாகங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. இந்த கதையில் இது அபூபக்கரனை தழுவதா உமரனை தழுவதா, ஒன்றை என்னைத்தான் அழுவணும், புழுகி இருக்கிறீங்கள, இந்த மாதிரி புழுகு மூட்டையெல்லாம் அவுத்து விட்றாங்களான்னு என்ன செய்ய வேண்டிய, இதுக்கு தான் அழுக வேண்டி இருக்குது. அதனால் இதுக்கு எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது. இது ஹதீஸ் நூல்லையும் கிடையாது, வரலாற்று நூல்லையும் கிடையாது. இப்போ உள்ள இப்போ எழுதுனாங்க இந்த மாதிரி இப்போ எழுதுன அபூபக்கர் வரலான்னு அவனை எழுதிச்சிருப்பான். இப்படிப்பட்ட நூல்களில் இருக்குமே தவிர அந்த ஹதீஸ் ஆத்தண்டிக்கான வரலாற்று நூல்கள் எதுலேயும் கிடையாது. எந்த ஹதீஸ் நூல்லையும் கிடையாது, எந்த அபூபக்கர் வரலாறுலையும் கிடையாது, எந்த உமர் வரலாற்று நூல்லையும் கிடையாது. இது முழுக்க 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 பொய் கட்டுக்கதை, அதை விளங்கிக்கிறேன். அதே நேரத்தில் இதுக்கு ரிலேட்டிவான ஒரு கருத்தில் ஒரு ஹதீஸ் வருது, ஒரு செய்தி இருக்குது. இந்த மாதிரி இல்லை, வேறு மாதிரி உள்ளது. என்ன இருக்குதுன்னு கேட்டால், இன்னும் தெரியாத கிளவி இருந்தாங்களாம். அவங்களுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தண்ணி கொடுத்து உதவி செய்யணும்னு நினைக்க போவாங்களாம். போனால் அவங்களுக்கு முன்னாடியே ஒரு ஆள் செஞ்சுட்டு போயிருப்பாராம். உமர் என்ன செய்வார், இந்த கிளவி பாவமாக இருக்குது, அந்த கிளவிக்கு நம்ம தண்ணி பிடிச்சி வச்சு அவங்களுக்கு சில உதவிகள் செய்யலான்னு இவர் போவாராம். இவர் 8 மணிக்கு போகிறாருன்னா 7 மணிக்கு ஒரு ஆளை மட்டும் செஞ்சுட்டு போயிருப்பார் போல இருக்கு. அப்போ அதுக்கு வேறு ஒரு ஆளை செஞ்சுட்டு போயிடுறாரு. அப்போ என்னடா செய்கிறன்ற இப்படி கவனிச்சிட்டு இருந்தாராம். கடைசியில் பார்த்தா நமக்கு முந்தி யார் வந்தான்னு பார்த்தா அபூபக்கர் வந்துட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், உமரே அபூபக்கரே நீங்கள் எல்லாத்துலேயும் முந்திக்கிட்டு போகிறீங்களே அப்படின்னு சொன்னார். இப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று தாரிஹ் திமிஷ்குங்கிற அந்த நூலில் இருக்கிறது. இந்த நூலில் இதை அறிவிக்கிற ஆள் யாருன்னா அபூ சாலிஹ் கிஃபாரின்னு ஒருத்தர் அறிவிக்கிறார். இவர் உமரையும் பார்த்ததில்லை, அலியையும் அபூபக்கரையும் பார்த்ததில்லை. இவர் அபூபக்கர் காலத்தவரும் இல்லை, உமர் காலத்தவரும் இல்லை. இதை அறிவிக்கக்கூடிய ஒரு ஆள் தாரிஹ் திமிஷ்கில் இருக்கிறது. ஆனால் இந்த நீங்கள் கேள்வியில் கேட்ட சம்பவம் இல்லை, கொஞ்சம் நெருக்கி வரக்கூடிய சம்பவம். இந்த சம்பவத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டால், அது அறிவிக்கிற அபூ சாலிஹ் கிஃபாரின்னு அறிவிக்கிறாரு. அவர் யாருன்றது அவர் சஹாபி கிடையாது. அபூபக்கர் உமரை பார்த்த தாபிகளையும் வரமாட்டார். அதே அதில் ஹஜ்ஜாஜ் இப்னு ஷத்தாத்னு ஒரு அறிவிப்பாளர் வர்றார். இவரை பற்றி தேடி பார்த்தா எந்த குறிப்புமே கிடைக்கல. இப்னுல் கத்தான் இப்னுல் கத்தான் சொல்கிறார், லா யூரஃப் ஹாலுஹு, இவருடைய நிலைமை என்னடே தெரியாது அப்படின்னு இப்னுல் கத்தான் சொன்னதாக தஹதீபில் இப்னு ஹஜர் இவரை பற்றி கொண்டு வர்றாரு. அதே ஹதீஸில் இன்னொரு அறிவிப்பாளர் அந்த தொடரில் வர்றாரு, ரிஷ்தீன் பின் சாதுங்கிற ஒரு ஆள் வர்றார். அப்போ ரிஷ்தீனை பற்றி சொல்லும் பொழுது, அதாவது இப்னு மயின் சொல்கிறாங்க, ரிஷ்தீன் 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேர் சரி கிடையாதுங்கிறார். ரிஷ்தீன் ஐனி, 2 ரிஷ்தீன் இருக்கிறார்கள், லைசா பி ரஷீதைனி, 2 பேரும் நல்லவங்க கிடையாது என்று இப்னு மயின் சொல்கிறார். அது யாருன்னா ரிஷ்தீன் இப்னு குரைபு, ரிஷ்தீன் இப்னு சாது, இதில் உள்ளது ரிஷ்தீன் இப்னு சாதுங்கிறவர். அதே மாதிரி லைசபி ஷையின், இவர் கணக்கில் எடுத்துக்கிற கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபல்லாஸ் சொல்கிறார் லைஃபுல் ஹதீஸ், இவர் பலவீனமான ஒரு ஆள் அப்படிங்கிறாரு. அப்போ குத்தைபா சொல்கிறாரு, கான லாயுபாலி மா தஃபைலி எக்ரஹு, இவர் எதையும் கவனித்து பேச மாட்டார், கொடுக்குறெல்லாம் வாசி விட்ருவார், அப்படியான ஒரு ஆள் அப்படிங்கிறாரு.
அப்போ இந்த மனாக்கிரு கசீரத்துன், இவர்கிட்ட ஏராளமான நிராகரிக்கிற ஹதீஸ் இவருடைய வந்திருக்குது அப்படின்னு சாதி சொல்கிறாரு. நசை சொல்கிறாங்க மத்ரூக்குல் ஹதீஸ், இவருடைய ஹதீஸை விட்டுருன்னு ஏற்றுக்கிறவே கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தாரகுத்தினி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவரை பற்றி சொல்லும்போது லைசபில் கவி, இவர் ஒரு வலுவான ஒரு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சாலிகன் ஆபிதன், இவர் ஜவுசஜானி சொல்கிறாரு இந்த மனாக்கீரு கசீரத், நிறைய முன்கரான ஹதீஸ்கள் இவர்கிட்ட வந்திருக்கிறது அப்படிங்கிறார். இவர் சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், கான சாலிகன் ஆபிதன் செய்ய அல் ஹிஃபலி, இவர் நல்ல வணக்கம் செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஆனால் யாவோ சக்தி ரொம்ப டோட்டல் மோசம், மனப்பாடம் கிடையாது, எல்லாத்தையும் மறந்துடுவார் அப்படிங்கிற அளவுக்குள்ள ஒரு ஆள். அதனால் இது இந்த ஒரு செய்தியும் சரியில்லை. அதை நீங்கள் சொன்ன ஒரு செய்தி இல்லவே இல்லை. அதுக்கு ரிலேட்டிவான ஒரு செய்தி தாரிக் திமிஷ்கில் வருது, 3 பலவீனம் இருக்குது. அதனால் அந்த செய்தியும் என்ன கிடையாது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் என்னென்னு கேட்டால், தபக்காத் இப்னு சாதில் ஒரு சம்பவம் வருது. அபூபக்கர் அவர்கள் என்ன செய்வாங்களாம், ஒரு கூட்டத்தாட்டையும் போய் அவங்க ஆட்டில் பால் கறந்து கொடுக்குறது அவருடைய வேலையாம். ஒரு ஆளுக்கு இல்லை, ஒரு கூட்டத்தையே போய் பார்க்க போவாராம். போய் என்ன செய்வாராம், ஒவ்வொருத்தருக்கா இந்த வீட்டில் பாலை கறந்து கொடுத்துட்டு அந்த வீட்டில் கொடுத்து இந்த வீட்டில் கொடுத்துட்டு இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாராம் அவருடைய வேலை. எப்போ ஹலீஃபாவாக போனாரோ அப்போ இருந்து என்ன செய்ய முடியல அவருக்கு. மக்கள்லாம் கேட்டாங்க, அபூபக்கரை நேற்று வரைக்கும் வீட்டில் பால் கறந்து கொடுப்பீங்கள, இப்போ நீங்கள் ஹலீஃபா வீட்டில் என்ன செய்கிறதுன்றவுடனே, நான் ஏற்கனவே செஞ்ச எதையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சார் அப்படின்னு சொன்னால், என்னது காலிலேருந்து போய் என்ன செய்ய வீடு வீடாக போய் காலைல ஒருக்கா சாயந்தரம் ஒருக்கா பால் கறந்து கொடுக்குற வேலையை செஞ்சிட்ருக்காரு, அரசாங்கம் பண்ணலை அவர் அப்படின்னு சொல்லி தபக்காத் இப்னு சாதில் வருகிறது. இதில் அறிவிக்கிறாள் யாருன்னா முகமது உமர், அதாவது வாக்கிதிம்பாங்க. இது 10 நபி தோழர்கள் வரலாறுல இவனை பற்றி ரொம்ப சொல்லியிருக்கிறோம். இவன் கதாபு, பெரும் பொய்யன். அப்போ இந்த வாக்கிதிங்கிற ஒரு ஆள் தானே செஞ்சிருக்காரு, இது எடுத்திருக்காரு. கதபகுல் இமாம் அகமத், இந்த வாக்கிதி என்பவரை இமாம் அகமது இமாம் பொய்யன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அபுதாவு சொல்கிறார்கள், லாக்துபு ஹதீஸ், ஒரு ஹதீஸ் நான் எழுதுக்கவே மாட்டேன், உலாவு ஹதீஸ் அன்ஹூ, நான் அவர்கிட்ட அறிவிக்கவே மாட்டேன். மா அஷுக்கு அன்னஹூக்கான எஃப்தைலுல் ஹதீஸ், அந்தால ஹதீஸை சொந்தமாக தயாரித்து சொல்லக்கூடியவர் என்பது எனக்கு சந்தேகம் கிடையாது. அபுதாவு சொல்கிறாரு. இந்த வாக்கிதிங்கிற ஒரு ஆள் சுயமாக ஹதீஸ் தயாரிப்பாளர் அவர். பந்தாருங்கிறவர் சொல்கிறாரு, மாராய்த்து அக்கதப மின்ஹூ, இவரோட ஒரு பொய்யனை நான் பார்த்ததே கிடையாது. இசாக்கும்னு ராகவைக்கு சொல்கிறாங்க, ஹூவ இந்தி மிம்மை இலவுல் ஹதீஸ், என்னுடைய கருத்து பிரகாரம் இவர் ஹதீஸ் இட்டு கட்டுறாள்ல ஒரு ஆள் அப்படிங்கிறது. அதனால் அந்த மாதிரி 3 விஷயம் வருது. இல்லை ஒரு விஷயம் அறவே இல்லை. இன்னொரு விஷயம், அந்த அபூபக்கர் உமர் போய் அந்த வீட்டுக்கு போவார்ல, சேவை செய்ய போகும்போது அவருக்கு முந்தைய அபூபக்கர் செஞ்சுட்டு போயிருப்பார். அதை வச்சு அந்த சம்பவம் 3 பலவீனம் இருக்கிறது. இன்னொரு சம்பவம் என்னென்னு கேட்டால், வீடு வீடாக போய் டெய்லி பால் கறந்து கொடுத்துட்டு வரது தான் வேலை இவருக்கு. கலீஃபாவை ஆன பிறகு அதான் செஞ்சார் அபூபக்கர், சிறப்பு சேர்க்குறங்கிற பேரில் எழுதியிருக்கிறாங்க. இது சொல்கிறாள் யாருன்னா முகமது உமர் அல் வாக்கிதிங்கிறவர் சொல்கிறாரு, இவன் ஒரு பொறும் பையன் என்று சொல்லி அகமது இமாம், அபுதாவுது இமாம், அது மாதிரி இசாக் இப்னு ராகவைஹி அவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா, இவர் பொய்யரை இட்டுக்கட்டுற ஒரு ஆள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இது ரிலேட்டிவாக வர்ற எதுவுமே தப்பு, பொய். அவங்க அபூபக்கர் உமருடைய சிறப்புகளுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் உண்மையாக இருந்தால் இதை நம்ம அபூபக்கர் உமர் வரலாறுல நம்மளே இதை சொல்லியிருப்போம். அதனால் இது கட்டுக்கதை பொய்.